தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உங்களை பார்த்து சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ 2024 எவைகளை எல்லாம் முடிஞ்சிச்சு, என் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி மூடனீங்களோ அதை ஆண்டவர் ரீஓப்பன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க எதுவுமே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அந்த காரியத்தை நான் செபித்தது அவ்வளவுதான், 2024 முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்ச ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஒரு நல்ல முடிவை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை என்ன பண்ண மாட்டார், வேஸ்ட் ஆக்க மாட்டார். உங்களுடைய நம்பிக்கையை உதறி தள்ள மாட்டார். ஓ மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாரு, தள்ள மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவையெல்லாம் நீங்க நம்பினீங்களோ, எவையெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கொடுக்க போகுதா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 7 முடிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு குறித்த நேரத்தில் முடித்து மீதமுள்ள காரியங்களை நான் ஒருவேளை இன்னைக்கு மாலைக்கு அது நேரத்தில் இருக்குமானால் அந்த வசனங்களை நாங்கள் மீதி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 14ஆம் வசனம். 24:14. ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றார், நன்மையான முடிவை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு நன்மையான முடிவை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நன்மையான முடிவு. யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நன்மையான முடிவை தரப்போகிறார். நன்மையான முடிவு. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம்லாம் மாறல, என் வாழ்க்கையில் புலம்பினீங்கல்ல, 2024 புலம்பினீங்கள, என் வாழ்க்கையில் எது பார்த்தாலும் பிரச்சனை, எது தொட்டாலும் சாபம், எது தொட்டாலும் எனக்கு விலகவே மாட்டுது, என் வாழ்க்கையே இப்படி தான் போலகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களே, இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் சொன்ன எல்லா காரியத்தையும் நன்மையான முடிவாய் மாற்ற போகுதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல முடிவை பார்க்க போகிறீங்க. ஒருவேளை உங்கள் வேலை சொல்லமாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீடு கட்டுறது காரியங்களை பார்க்கலாம், தொழிலில் இருக்கலாம், உங்களுடைய என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நல்ல முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மையான காரியம். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நன்மையே ருசித்ததில்லை, நன்மையான காரியங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு இதுவரைக்கும் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த 2025 ஒரு நன்மையான முடிவை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்காதா, விடிவு காண வந்துடாதா, நன்மையான காரியங்களை நான் ருசி பார்த்துட மாட்டேனான்னு சொல்லி ஏங்கி இருக்கிறீங்க பாருங்க, அந்த காரியத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்க போகுதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையான முடிவு, நன்மையான காரியத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. உங்க வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் தான் இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல முடிவு நீங்க அது நடக்கணும் அப்படின்னா உங்க நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆண்டவர் முடிவை கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நீ அதுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறியா? உன் நம்பிக்கையை விட்டுறாம பார்த்துக்கிறீங்களா? உங்க நம்பிக்கையை உறுதியா பிடிச்சுக்கிறீங்களா? அதுதான் மிக முக்கியம். தேவன் அதுதான், உங்க நம்பிக்கையை நீ விட்டுறாத, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு,
முடிவை என் வாழ்க்கையில தருவார். அதுவும் நல்ல முடிவை தருவார். என் நம்பிக்கையை நான் காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுருங்க, சொந்தக்காரங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுருங்க, பிள்ளைகள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுருங்க. என்னை தூக்கி விட்டுருவான், அவன் பண்ணிடுவான், இவன் பண்ணிடுவான். தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கணும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா. தேவனை நம்புங்க, உங்க வாழ்க்கையில நல்ல முடிவை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது முடிவு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அப்பா, இந்த வருஷம் நடந்துருச்சுடா சாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு. நீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்தீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி செபச்சிட்டு இருந்தீங்களோ, என் வாழ்க்கையில் இது நடந்துராதா ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதை கொடுத்துட மாட்டீங்களா, என் வாழ்க்கையில் இதை எனக்கு கொடுத்துட மாட்டீங்களா, என் பிள்ளைக்கு இதை கொடுத்துட மாட்டீங்களா, என் கணவனுக்கு இதை கொடுத்துட மாட்டீங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை இந்த ஆண்டு நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தரப்போகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு, உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம், நீங்க தேடிட்டு இருக்கிற காரியங்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை, நல்ல உயர்வை, நல்ல காரியங்களை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் இந்த 2025 ஆண்டுல கொடுக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துங்க. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே, நாங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை என்ன பண்ண போறீங்க, எங்க வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க. அது தீமைக்கானதல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான காரியம். ஹல்லேலூயா. ஒரு சில முடிவுலாம் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, கொடுத்துருவார் ஆண்டவர். ஆனா சமாதானம் இல்லாம சுத்திட்டு இருப்போம், சந்தோஷம் இல்லாம, ஐயோ இதை நான் ஆண்டவர்கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாமே, ஒழுங்கா நான் நிம்மதியா இருந்திருப்பேன், நான் தேடி நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நாம பல வேளை யோசிச்சது உண்டு. ஆனா சொல்ற, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் தருவேன், ஆனால் அது தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான காரியம். உங்க குடும்ப சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், ரட்சிப்பின் காரியங்களா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம், கடன் பிரச்சனை மாறுகிறதுல இருக்கலாம். எதிர்பார்த்திருக்கிற முடிவு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியம் எப்போ ஆண்டவரே நடக்கும், நான் எப்பப்பா சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருப்போம்ல. ஆண்டவரே, 2024 என் வாழ்க்கை முழுவதும் அழுது 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 புலம்பி 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 சோர்ந்து போயிட்டேன், கண்ணில் கண்ணீரே வத்தி போச்சு. இந்த 2025ஆம் ஆண்டுல எனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்கப்பா, அதுவும் நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உனக்கு நன்மையான முடிவு, அதுவும் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. உங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், உங்க வீட்டுல நீங்க நேசிச்சவங்க திடீர்னு உங்க வீட்டு கதவை தட்டினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்படிதான் நடந்துச்சு. எங்க வீட்டுல எங்க மனைவியோட தங்கச்சியை கூப்பிட்டுட்டே இருக்கும், அவளும் வரல வரல வரலன்னு சொல்லினே இருக்கா. திடீர்னு கிறிஸ்மஸ் காலையில் 8 மணிக்கு வந்து வீட்டை கதவு தட்டுறான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அப்படிதான் ஆண்டவர், நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர் செய்வார். நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். நீங்க அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற காரியங்கள் வரும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. நிச்சயமாகவே அதை அனுபவித்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பயங்கர தேவை,
அன்னைக்கு அந்த ஆட்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? கூலி கொடுக்கணும். மனைவியோட சம்பளத்தை எடுத்து செலவிட்டோம். அந்த மாதம் எங்கள் குடும்ப செலவுக்கு ₹1 கூட இல்லை. ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்டுட்ருக்கோம், ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆலயத்துக்கு எங்கள் வருமானத்தை கொடுத்துட்டோம், இன்னைக்கு இந்த மாதம் நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி ஜெபித்து முடிக்கிறோம். ஒரு மனுஷன் எங்கேருந்து வந்தாலும் தெரியல, தேவ தூதன் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு வரும் பொழுது அது பயங்கர சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த முடிவு தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்க போகிறார். நீங்க தேடிட்டு இருப்பீங்க, இல்ல இந்த காரியம் நடக்கணும், ஓ நான் நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஒரு ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருப்போம், ஒரு நல்ல ஷூவை போடணும்னு நல்லா தேடிட்டு இருப்போம். ஓ திடீர்னு அந்த கடையில பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷம் வருமோ. அப்படியா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல எதிர்பார்த்திருக்கிற சந்தோஷத்தை தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை கொடுக்க போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களையும், சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். முதலாவது நன்மையான முடிவு, இரண்டாவது எதிர்பார்த்திருக்கிற முடிவு, மூன்றாவது காரியம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 37 செம்மையானவை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. மூன்றாவது சமாதானத்தின் முடிவை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உத்தமனை மாத்திரம் நோக்கிப்பார். இந்த உலகத்துல உத்தமன்றது என் ஆண்டவர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல உண்மையானவன் உத்தமன் என்று சொல்வதற்கு ஒருவனும் இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை உத்தமரை நீங்க நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில சமாதானமான முடிவு. ஹல்லேலூயா. அவனை பார்க்கறது இவனை பார்க்கறது இப்படி பார்த்து 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 தான் 2024 விட்டுட்டோம். இனியும் அந்த 24 விட்ட மாதிரி இந்த 2025 விட்டுறாதீங்க. சமாதானத்திற்குரிய காரியங்களை விட்டுறாதீங்க. தேடி வந்திருக்கிற காரியங்களை விட்டுறாதீங்க. என் தேவனை மாத்திரம், என் உத்தமனாகிய என் கர்த்தரை மாத்திரம், என் உத்தமனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பாருங்க. வேறு ஒருவரையும் நீங்க பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சமாதான முடிவை கர்த்தர் தருவா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வந்துருச்சுனாலே போதும், வேற ஒண்ணுமே தேவை. பணம் காசு இல்லைனாலும் அவனுக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா அவன் தான் உண்மையான பணக்காரன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம் எதுவுமே இல்லாம இருக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான சமாதானம் உள்ளவன். கோடி கோடியா பணம் வச்சுட்டு உடம்பு ஃபுல்லா வியாதி வச்சுட்டு அவன் அந்த பணத்தையும் ஆளுகை ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்குள்ள சமாதானம் இருக்காது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சமாதானத்தை தேடி எங்கெல்லாம் ஓட முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சிம்பிளா சொல்ற, நீ உத்தமனை மாத்திரம் நோக்கி பாரு. சிம்பாலிக்கா சொல்ற, என்ன பாருப்பா. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கலாம், என்ன பாரு, உனக்கு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சமாதான பிரபு என்றால், பிரபு என்பதற்கு ராஜா என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு ராஜாவே ஆண்டவர் தான். அதனால நீங்க சமாதானம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, யாரையும் தேடி ஓட்டுறாங்க. கடன் பிரச்சனையை போராட்டத்தில் மாட்டி தவிப்பீங்க. 2024 நீங்க இழந்த காரியத்தை மறுபடியும் 2025 தப்பு செஞ்சிடாதீங்க. அதனால உஷாரா இருங்க. 2025 உங்களுக்கு ஒரு நல்ல சமாதான முடிவை கற்றுத் தரப்போகிறார். அதுக்கு நீங்க செய்யணும், என் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க.
உங்களுக்கு வெட்கம் என்றதே வராது. உங்களுக்குள்ள வாழ்க்கையில பிரச்சனை என்பதே வராது. இயேசுவை பாருங்க, இயேசு செய்த காரியங்களை பாருங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, அப்பொழுது நீதிமான் நல்ல முடிவை ஆண்டவர் கொடுப்பா. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? நல்ல முடிவு இல்லை. அப்போ யாருக்கு நல்ல முடிவு என்று சொன்னா, நீதிமானா வாழ்றவனுக்கு நல்ல முடிவை கொடுக்கிறா. ஹல்லேலூயா. இந்த 2025 நீ நீதிமானா வாழணும். நீ கேடு கட்டவனா வாழக்கூடாது. 2024 பாவியா வாழ்ந்ததுனால தான், அயோக்கியத்தனமாக வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நல்ல முடிவை பார்க்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கொலை பண்றவனோ திருடுறவனோ அவனுக்கு நல்ல முடிவு வருமா? வரவே வராது. அவனை எங்க போடுவாங்க? ஜெயிலில் தான் போடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ், ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்த கேஸ், ஒரு நல்ல முடிவை வந்துச்சு. அது நல்ல முடிவா என்னன்னு தெரியல. அந்த மனுஷன் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண்மணியை ட்ரெயின் வரும்போது என்ன பண்ணிட்டான்? அந்த ட்ரெயினில் தள்ளி விட்டது நிமித்தமாக அவனுக்கு மரண தண்டையை கொடுத்துருக்குறான். அப்போ நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல்ல முடிவு வரும். நீ நீதிமானா வாழ்ந்தனா உனக்கு நன்மை. அந்த பொண்ணை அவன் தள்ளி விட்டது நிமித்தமா அவன் வாழ்க்கையை அவன் இழந்துட்டான். அடுத்தவன் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்தா அவன் வாழ்க்கையை அவன் இழந்துட்டு இருக்கிறான். இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும். நாம அடுத்தவங்களை பார்த்து 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 வாழ்கிறதுனால நீங்கள் நீதிமான் என்ற ஒரு இடத்தை விட்டு இறங்கி போயிடுறீங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க, நல்லவங்களை பாருங்க. நல்ல முடிவே வரும். நல்லதே செய்யுங்க, நல்ல காரியங்களே வரும். நல்லதே விதைங்க, நல்லதையே அறுப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்க முடியும். நல்ல நிலத்துல விதைங்க. நீ காலைல ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட ஆண்டவர் தான் பேசினேன். நல்ல விதை, நிலத்துல விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுக்கும். உங்க வாழ்க்கையில நல்ல முடிவை, நல்ல அறுவடையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நன்மையான காரியங்களை தேடுங்க, நன்மையான காரியங்களை செய்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 3 காரியங்கள் வேகமா பார்த்து நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். நான் ஒன்றுக்கும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமை படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றான் பாருங்க, ஆண்டவரை நம்பி நான் வாழ்றதுனால எனக்கு ஒரு மகிமையான முடிவு. ஹல்லேலூயா. 5வது காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் தர போகிறார். அந்த மகிமையான காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கிறவர்களாய் காணப்படணும். அடுத்த காரியங்களை சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். 20லேருந்தே வாசிப்போம். 20, 21, 22. பாவத்திற்கு நீங்கள் அடிமையாய் இருந்து காலத்தில் நீதிக்கு நீங்களாக்குவீர்களாக இருந்து இப்பொழுதும் உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ
நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், நித்திய ஜீவனின் முடிவு. உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் பாவத்துக்கு நீங்கள் மரிக்கணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் என்ற முடிவு வரும். ஏழாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தால், லாசரோ அப்படி தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஹல்லேலூயா. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்ததான காரியம் தான். லாசருவும் வேற யாரு? ஐஸ்வர்யவானும். அவன் உலகத்துல நன்மையான காரியங்களை பெற்றதுனால பரலோகத்துல அவன் நரகத்துல இருந்தான். ஆனால் லாசருவோ இந்த உலகத்துல ஒரு நன்மையும் பெறாதது பரலோகத்தின் காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம உலக சந்தோஷத்துல நாம புரியப்பட்டா தேவனுடைய மகிமையில நாம காண முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்தை நம்பி இந்த உலகத்தின் காரியத்துல புரியப்பட்டோம்னா தேவனுடைய மகிமையில நாம பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்தில் நாம என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். உலகத்தில் நாம இஷ்டத்தின்படி வாழ்ந்தா நம் வாழ்க்கையில நல்ல முடிவுகளை நாம என்ன பண்ண முடியாது? காண முடியவே முடியாது. கர்த்தரிடத்தில் நமக்கு நல்ல முடிவு வேண்டும் என்றால் தேவன் நம்மை நடத்துகிற பாதையில செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் வாழ்க்கையில நான் நல்ல பாதையில போனாதான் எனக்கு நன்மையான காரியங்கள், இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன்னா பரலோகத்துல எனக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்துல நான் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமானா அந்த காரியத்தின்படி தேவன் நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார். தேவ சுத்தத்துக்கே ஒப்பு கொடுத்து நிச்சயமான முடிவை ஆகிய பரலோகத்தை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நிச்சயமான முடிவாகிய பரலோகம் என்ற ஒரு முடிவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.